இப்போ வந்து நம்ம சூரியன்லேருந்தே வருவோம். இப்போ சூரியனுக்கு உண்டான தானியம் எது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கோதுமை. அப்போ ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்னதான் வந்து கோயிலுக்கு போய் யாகங்கள் பண்ணி பூஜைகள் செய்தாலும் அந்த தானியம்ங்கிறது பூமியிலேருந்து வர்றது தான். அதுதான் நவக்கிரகங்களுக்கு உரியதாக போகுது. நம்மளும் உடம்பு வந்து மண் தத்துவம். அப்போ கோதுமையை என்ன செய்யணும், உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு ஒரு பிடி எடுத்துக்கோங்க. ஒரு பிடி உள்ளங்கை அளவுக்கு எடுத்து வெள்ளை கலரில் கர்ச்சிப்போ இருக்கட்டும், இல்லாட்டி ஒயிட் கலர் பேப்பர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டுட்டு ஒரு ரூபா காயினை வச்சு மடித்து தொடர்ந்து 10 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தலைமாட்டில் வச்சு படுக்கணும். தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துட்டு அந்த 10 ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே இதை வைக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த தானியத்தை கொண்டு போய் பறவைகளுக்கோ அல்லது ஏதாவது தண்ணியில் ஊற வச்சு பசுமாட்டுக்கோ இல்லை தண்ணியில் கூட போடலாம். அந்த காசை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இது போல் 10 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு 10 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் அல்லது கோதுமையில் செய்த ஏதாவது ஒரு தின்பண்டங்கள், கோதுமையில் செய்த பாயசமோ கோதுமையில் செய்த ஸ்வீட்டோ கொண்டு போய் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி அந்த ஒரு ரூபா காசு இருந்தது இல்லையா, அது கண் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு ஏதாவது பொருளாக கொடுக்கலாம். இல்லாட்டி கோயில் உண்டியலில் கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இப்போ ஒரு ரூபாங்கும் போது 10 நாள்லாம் 10 ரூபா வரும். அதை வச்சு எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அதை கோயில் உண்டியலில் கூட போட்டுட்டு, இல்லை நான் வந்து கண் தெரியாதவர்களுக்கு கண் பாதித்தவங்களுக்கு செய்யணும்னா அந்த 10 ரூபாயை நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காசோடு இந்த 10 ரூபாயும் சேர்த்து அவர்களுக்கு செஞ்சீங்கன்னா இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும்.